காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது குலச்சிறை நாயனாருடைய வரலாறு. அவர் எங்கு பிறந்தார்? பாண்டிய நாட்டில் மணமேற்குடி என்னும் ஊரில் அவதரித்த சிவனடியார். என்ன தொண்டு செஞ்சாருன்னு பார்க்கலாம். பாண்டிய நாட்டில் இருக்கிற அரசவையில் நெடுமாறன் என்னும் பெயர் கொண்ட மன்னன். அங்கே அவர் அரச பணி செய்தார். என்ன அரச பணி? முதலமைச்சராக விளங்கினார். தனி அதிகாரம் படைத்த படைத்தளபதியாகவும் போரை முன்னின்று நடத்தும் சேனாதிபதியாகவும் புகழ் பெற்றவர் குலச்சிறையார். நெடுமாறன் ஒரு போருக்கு புறப்படுறார்னு சொன்னாக்கா குலச்சிறையார் பெரும் உதவி புரிவார். அவருக்கு பயம் என்பதே கிடையாது. பாண்டிய மன்னர் யார் எதிர்த்து வந்தாலும் ஜெயிப்பார். ஏன்னா இவருடைய பணி மிக முக்கியம் குலச்சிறையாருக்கு. முதலில் மன்னன் சைவத்தில் தான் இருந்தான், அந்த மதத்தில் தான் இருந்தான். பின்னர் சமணர்களுடைய சூழ்ச்சியால் அவர் மனசு மாறி போச்சுது. சமணர்களோட குருமார்களுடைய அந்த அறிவுரையை கேட்டு அதையே பின்பற்றினான். நாட்டில் சைவம் மங்கத் தொடங்கியது. சமணம் வேரூன்ற ஆரம்பித்து விட்டது. அப்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க? அரசன் எவ்வழி மக்களும் அவ்வழி தானே. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? சமண மதத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் குலச்சிறையாரும் பாண்டிய மன்னனுடைய மனைவி பாண்டிமாதேவியார் மங்கையர்க்கரசியாரும் இருவரும் மட்டுமே சைவ சமயத்தை மீட்டெடுக்க முடியுமா என்று பாடுபடுகிறார்கள். இவர் பிறந்த ஊர் மணமேற்குடின்னு சொன்னோம் இல்லையா? அங்கே ஒரு சிவஸ்தலம் உண்டு. ஜெகதீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்ட ஒரு சிவன் கோவில். அங்கே அமர்ந்து இவர் பிரார்த்தனை செய்கிறார் குலச்சிறையார். எப்படியாவது இந்த பாண்டிய மன்னனையும் மக்களையும் சைவ சமயத்துக்கு மாற்ற வேண்டும், அதற்கு அருள் புரிவா ஈசனே அப்படின்னு வேண்டிக்கிறாரு. இவருக்கு ஒரு பணி உண்டு. அரச பணியை தவிர்த்து தம்முடைய ஒரு சொந்த பணி ஒன்று உண்டு. என்னன்னா, எக்குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் திருநீறு, ருத்ராட்சம், நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் ஓதுபவர்களை கண்டால் பெருமகிழ்வு. அவர்களை எதிர்கொண்டு வரவேற்று அவர்களுக்கு உண்டான அத்தனை தொண்டுகளையும் செவ்வனே செய்வார். இது அவருக்கு மிகவும் மனதிற்கு பிடித்தமான ஒரு பணியாக இருந்தது. இதை தொடர்ந்து செய்து வந்தார். பரசமய கோளரின்னு சொல்லுவோம் இல்லையா? திருஞான சம்பந்தரை அவர் ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு ஸ்தல யாத்திரை மேற்கொண்டு அந்த ஊரில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று தேவார பதிகங்களை இயற்றுவார். இது அவருடைய இறைப்பணி. அதை அன்பர்களோடு அவர் செவ்வனே செய்து வந்தார். அப்போது அந்த பாண்டிய நாட்டுக்கு பக்கத்தில் திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் தங்கியிருந்தார். அந்த திருமடத்தில் திருஞான சம்பந்தரும் அவரை சார்ந்த அன்பர்களும். இதை கேள்விப்பட்டார் குலச்சிறையார். பெருமகிழ்வு அவருக்கு. எப்படியாவது சைவத்தை மீட்டெடுக்க வேண்டும், திருநீட்டின் மகிமையை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் இந்த பாண்டிய மண்ணில் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் உதித்தது. அதற்கான சரியான சந்தர்ப்பம் அல்லவா? நாம் எதிர்கொண்டு வரவேற்றால் என்ன, திருஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு வந்தால் என்ன பாண்டிய நாட்டுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றவே அரசியாரிடம் அனுமதி கேட்டார். அவருக்கும் மகிழ்ச்சி மங்கையர்க்கரசியாருக்கு. அவரும் இசைவு தந்தார். நீர் சென்று திருஞான சம்பந்தரை சந்தித்து இங்கே அழைத்து வாரும் அப்படின்னு அவங்க ஒரு அனுமதி கொடுத்த உடனே இவர் குதிரை மேலே புறப்பட்டு போகிறாரு குலச்சிறையார். திருமடத்தில் தங்கியிருக்காரு திருஞான சம்பந்தரும் அவருடைய அன்பர்களும். இவர் கிளம்பும் போதே பாதையில் பார்க்குறாரு குலச்சிறையார், பல நல்ல சகுனங்கள் அவருக்கு தென்படுது, நல்ல நிமித்தங்கள் தோன்றுது. அப்போ அவருக்கு மனசில் ஒரு உவகை உண்டாகிற்று. எப்படியும் நம்ம சைவத்தை நம்ம மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது. திருஞான சம்பந்தர் அருகே வந்தவுடனே இவர் தன்னை அறியாமல் அந்த குதிரையிலிருந்து இறங்கி மண்மிசை விழுந்து வணங்குறாரு. அந்த ஞான குழந்தைய எழுந்துக்கலை. திருஞான சம்பந்தர் முத்திச்சிவிகையிலிருந்து கீழே இறங்கி வந்து அமைச்சரை தன்னுடைய மலர்கரத்தால் தூக்கி நிறுத்துறாரு. அப்போ தான் இவர் எழுந்துக்கிறார் குலச்சிறையார். எழுந்த உடனே, ஐயா எனக்கு ஒரு நல்ல வார்த்தை உரையுங்க, எங்கள் நாடு இப்படி இருக்குது, சமணர்களோட பிடியில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே திருஞான சம்பந்தர் அஞ்சேல்னு ஒரு நல்ல அபயமான ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு.
நீங்கள் எங்களுடைய மதுரை மாநகருக்கு எழுந்தருளி அங்கே ஆலவாய் அண்ணல் உரையும் கோவிலுக்கும் வரணும், அங்கேயும் நீங்கள் பதிகம் பாடணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாரு. இது எங்களுடைய அரசியாரின் சிறு விண்ணப்பம் அப்படின்னு சொன்ன உடனே நாம் வருவோம் அப்படின்னு இவர் நல்ல வார்த்தை உரைக்கிறாரு திருஞான சம்பந்தர். இவர் கிளம்பி போயிடுறாரு குலச்சிறையார். வந்து ராணி கிட்ட சொல்கிறாரு நடந்ததெல்லாம். அம்மையாருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் மனசில் ஒரு பயம் இருக்குது குலச்சிறையாருக்கு. சமணர்கள் கொடூரமான மனம் படைத்தவர்களாயிற்றே, திருஞான சம்பந்தரோ சிறு குழந்தை, ஏதாவது அசம்பாவிதம் நேரிடுமோ, ஏதாவது தீங்கு செய்திருவாங்களோ அவருக்கு அப்படின்னு இவர் உள்ளூர பயமாக இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆலவாய் அண்ணல் எழுந்தருளி இருக்கிற கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு குலச்சிறையார் திருஞான சம்பந்தரை. அங்கேயும் அவர் தரிசனம் பார்த்துட்டு அந்த திருமடத்திலே தங்கி இருக்காரு. இவர் பயந்ததுக்கு தகுந்தா போலவோ என்னவோ தீ வச்சிடுறாங்க அந்த திருமடத்துக்கு, திருஞான சம்பந்தர் தங்கியிருக்கிற திருமடத்துக்கு. இதை கேள்விப்படுறாரு குலச்சிறையார். குழந்தைக்கு ஏதாவது ஊறு நேர்ந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு. ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. திருஞான சம்பந்தர் இந்த திருமணத்தில் என்ன செய்கிறாரு, தீ வச்சது சமணர்கள்னு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு உடன்பட்டது யாரு? ராஜா இல்லையா நெடுமாறன்? அவரை சென்று தீ விரைந்து பற்றுக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஞான குழந்தையோட வாக்கு பொய்க்குமா? அந்த வெப்பம் யாரை போய் தாக்குச்சு? பாண்டிய மன்னனை போய் தாக்கிடுச்சு. சுரநோயால் அவதிப்படுறாரு நெடுமாற மன்னர். அப்போ சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, தன் பங்குக்கு மணிமந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தனை முறைகளையும் கையாளுறாங்க. ஆனால் ஒன்றுத்துக்கும் அந்த சுரநோய் கட்டுப்பட மாட்டேங்குது, அதிகமாக தான் ஆகுது முன்னே காட்டிலும். அப்போது குலச்சிறையார் ஒரு யோசனை சொல்கிறாரு ராஜாவுக்கு. ஐயா, நான் போயிட்டு திருஞான சம்பந்தரை இங்கே அரசவைக்கு அழைத்துட்டு கொண்டு வரலாமா? அவர் மூலமாக நாம் இந்த நோயிலிருந்து விடுபட ஒரு வழி கிடைக்கும் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு இசைகிறாரு ராஜா. அப்போது பாண்டிமாதேவி பல்லக்கில் புறப்படுறாங்க. குலச்சிறையார் குதிரை மீது அமர்ந்து வருகிறார் திருமடத்துக்கு, திருஞான சம்பந்தர் தங்கியிருக்கிற இடத்துக்கு. வந்த உடனே குலச்சிறையாருக்கு கண்ணிலிருந்து கண்ணீராக ஒழுகுது. இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு ஊறு நேர்ந்துடுச்சே, நம்ம கூட்டிகிட்டு வந்தோம், குழந்தைய இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவருக்கு கலக்கமாக போயிடுச்சு. அப்போது திருஞான சம்பந்தர் யாம் வந்து ராஜாவின் நோயை நீக்குகிறோம் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை உரைத்த உடனே கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க அரண்மனைக்கு. அப்போது சமணர்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிடுது. திருஞான சம்பந்தர் வந்து இந்த சுரநோயை தீர்த்துட்டா நம்மளுடைய மதத்து மேலே இருக்கிற மதிப்பு போயிடுமே, செல்வாக்கு போயிடுமே, ராஜாவை கைப்பிடியாக வச்சுக்க முடியாது அப்படின்னு மோசமான எண்ணம் அவர்கள் நெஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்கு. திருஞான சம்பந்தர் வராரு, பார்க்குறாரு ராஜாவை. அப்போது சமணர்கள் தாமாகவே ஒரு சவால் வைக்கிறாங்க. நீர் மாத்திரம் இந்த நோயை நீக்கிவிட்டால் ராஜா கிட்ட இருந்து நாங்கள் கழுவுல ஏறவும் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவராக முன்னாடி சொல்லலை திருஞான சம்பந்தர். இவங்க ராஜாவோட உடம்புல ஒரு பக்கத்தை எடுத்துக்கிறாங்க, வலது பக்கமாக. அப்போது திருஞான சம்பந்தர் ஒரு பக்கம் எடுத்துக்கிறாரு. 2 பேரும் பார்க்கலாம் யாருடைய மதத்தின் மருந்துனால இந்த ராஜாவோட நோய் தீருது அப்படின்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. மயில் தோகையால் வீசுகிறாங்க. தம்முடைய மதத்திலிருந்து மந்திரங்களெல்லாம் சொல்கிறாங்க சமணர்கள். ஆனால் முன்னை விட அதிகமாக தான் ஆகுது நோய். ராஜாவால் தாங்க முடியல, அலறாரு கட்டில்ல. அப்போ திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடின உடனே அவருடைய அந்த வெப்பு நோய் திருந்திடுது. இவங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதோடு விடலை. அனல்வாதம் புனல்வாதம் பண்ணி பார்க்கலாம், யாரோட மதம் ஜெயிக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கும் உடன்படுறாரு திருஞான சம்பந்தர். அனல்வாதம்னு சொல்கிறாங்க. என்னன்னா, நெருப்பில் தம்முடைய மதத்தின் சாரம் அடங்கிய ஒரு வார்த்தைகளை எழுதி, ஒரு ஓலையில் எழுதி அதை வந்து நெருப்பில் போடுவாங்க. அது எரிஞ்சு போயிடுச்சுனாக்கா தம்முடைய மதம் தோற்று போனதாக அவங்க ஒப்புக்கிறாங்க. அதே மாதிரி செய்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுது, சாம்பல் தான் மிஞ்சுது அவங்களுக்கு. திருஞான சம்பந்தர் தம்முடைய தேவார திருப்பதிகத்தை ஒன்றை எடுத்து அந்த நெருப்பில் போடுறாரு, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி. ஆனால் அது முன்னை காட்டிலும் பசுமையாக இருக்கிறது அந்த ஓலை. பச்சை பதிகம்னே பேர் அந்த தேவார பதிகத்துக்கு.
போகமார்த்த பூண்முலையாள் தன்னோடும்னு ஆரம்பிக்கக்கூடிய தேவார பதிகம். புனல்வாதம்னு ஒன்று வச்சாங்க. பாண்டிய நாட்டில் வைகை நதி ஓடுது. அங்கே என்ன பண்ணணும், சமணர்கள் தம்முடைய மதத்தை குறித்து ஒரு வார்த்தையை எழுதி அந்த அலையில் போடுவாங்க. அந்த அலையை எதிர்த்து வந்தால் அது ஜெயிச்சதா அர்த்தம். உள்ளே போயிடுச்சுனாக்கா, தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சுனாக்கா தோத்ததா அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதையும் ஒத்துக்கிறாரு திருஞான சம்பந்தர். அவங்க முதல்ல எழுதி போடுறாங்க, ஆனால் அது உள்ளே போயிடுது. திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் எழுதி போடுறாரு, ஆனால் அது அலையை எதிர்த்து மேலே வருது. அந்த ஏட்டை தலை மேலே தாங்கி குதிரை மேலே வச்சுக்கிட்டு வராரு குலச்சிறையார். என்ன ஒரு அற்புதமான மனிதர் பாருங்க அவர். சிவனடியார் அல்லவா குலச்சிறையார். தம்முடைய மதத்தை காப்பாற்ற எப்படியெல்லாம் பாடுபடுகிறார் பாருங்கள். திருநீட்டின் மகிமையை உணர்த்த வேண்டும் என்பதுதானே அவருடைய தலையாய பணியாக இருந்தது. சமயமும் சந்தர்ப்பமும் வாய்த்தவுடன் அதை செவ்வனே செய்து முடிக்கிறார். முடிஞ்சதா மூணும்? அனல்வாதம் புனல்வாதம் முடிஞ்சது, சுரவாதமும் முடிஞ்சது. தோல்வியை ஒத்துக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? கழுவில் ஏறணும். அதை யார் செய்து முடிக்கிறாங்க? ராஜாவோட கட்டளைப்படி குலச்சிறையார் செய்து முடிக்கிறார். அதில் அவருக்கு பெருத்த மகிழ்ச்சி. ஏன்னா சைவம் தழைக்க போகுது இல்லையா, சமணம் விழுந்து விட்டதல்லவா, இது அவருடைய தொண்டிற்கு கிடைத்த பரிசல்லவா, அதை செம்மையாக முடிக்கிறார். பின்பு ராஜாவும் ராணியும் திருநீற்றை அணிந்து ருத்ராட்சமும் அணிந்து சைவ சமயத்துக்கே திரும்பி விடுகிறார்கள். ஆலவாய் அண்ணல் உரையும் அந்த கோவிலுக்கும் சென்று திருஞான சம்பந்தரோடு தரிசனம் முடிக்கிறார்கள். இவருக்கு பெருமகிழ்வு குலச்சிறையாருக்கு. தாம் எண்ணிய எண்ணம் ஈடேறி விட்டதல்லவா, சைவத்தின் பக்கம் திருப்பி விட்டோம் அல்லவா மன்னனின் மனத்தை. அவர் தன்னுடைய ஊரான மணமேற்குடிக்கும் அழைக்கிறார் திருஞான சம்பந்தரை. ஐயா, எமது ஊருக்கும் வர வேண்டும், அங்கே உரையும் ஜெகதீஸ்வர பெருமானை தாங்கள் தரிசனம் காண வேண்டும்னு அழைப்பு விடுத்தவுடனே அதையும் அவர் ஏற்கிறார் திருஞான சம்பந்த மூர்த்தி. பாண்டிய நாட்டில் உரையும் அத்தனை சிவஸ்தலத்துக்கும் அழைத்து கொண்டு செல்கிறார் குலச்சிறையார். அங்கேயெல்லாம் ஒரு தேவார பதிகம் பாடுறாரு திருஞான சம்பந்த மூர்த்தி. அவர் ஸ்தல யாத்திரை முடிந்து நாம் கிளம்புகிறோம் அப்படின்னு சொன்னார் குலச்சிறையார்கிட்ட. அதுகாரும் அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது குலச்சிறையாருக்கு. திருஞான சம்பந்த மூர்த்தி திரும்பி நான் சீர்காழிக்கே புறப்படுறேன்னு சொல்லும் போது இவருக்கு வருத்தம் உண்டாயிடுச்சு. நானும் வரேன் ஐயா, என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் இந்த பாண்டிய நாட்டிலே தங்கி இருந்து சிவப்பணியை செவ்வனே ஆற்றுக அப்படின்னு ஒரு பணிவான விண்ணப்பம் கொடுக்குறாரு திருஞான சம்பந்த மூர்த்தி. அதை சிறமேற்கொண்ட குலச்சிறையார் அங்கேயே தங்கி சிவத்தொண்டினை முன்னிலும் செம்மையாக நடத்துகிறார். நாயன்மாராக உயர்ந்தார். எப்படி? ராஜா சைவ சமயத்தினிருந்து கீழே வழுவி இருந்தாலும் அதை மீட்டெடுத்து கொடுத்த பெருமை உடையவர் அல்லவா குலச்சிறையார். அதனால தான் பாடுறாரு சுந்தர திருத்தொண்ட தகையில், பெருநம்பி குலச்சிறைதான் அடியார்க்கும் அடியேன்னு. 63 நாயன்மார்களை ஒருத்தரா சேக்கிழார் பெருமான் இவரை சிறப்பிச்சு பாடுறாரு. திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பியும் இவரை பெருமைப்படுத்தி பாடுறாரு. மறந்திருந்த சைவத்தை மீண்டும் தழைக்க செய்த பெரும் வள்ளல் அல்லவா குலச்சிறையார். அவருடைய பதத்தை வணங்குவோம், சிவனருள் பெறுவோம். வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவ நெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.